நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை கற்பூரம் மற்றும் அதன் சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா பச்சை கற்பூரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு அலசி இருக்கோம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு கூட சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்த சில கேள்விகள் என்ன அப்படின்னா, செல்வத்தை ஈர்ப்பதற்கு பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி பச்சை கற்பூரம் எப்படி நீங்கள் செல்வத்தை ஈர்க்கும்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கான பதிலைத்தான் நம்ம இப்போ குறிப்பிட இருக்கோம். பெரும்பாலும் இயற்கையிலேயே எல்லா பொருட்களுமே கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். அதாவது நீங்கள் மண்ணை சலிச்சு எடுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்தை பிரித்து எடுக்கிறாங்க. வெள்ளி ஆகட்டும், எல்லாமே தாதுக்களாக தான் இந்த பூமியில் இருக்குது. அதுக்கு எந்த வடிவமும் கிடையாது. அதுக்கப்புறமா அந்த தாதுக்களை ஒன்று சேர்த்து தான் நம்ம ஒரு உலோகமாக மாற்றுறோம். அது தங்கமாகட்டும், வெள்ளி ஆகட்டும், இரும்பாகட்டும், பித்தளை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான். அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம்னா, வெள்ளிக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். அது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு நிதர்சனமாகவே தெரியும். எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளிக்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருள் அப்படின்ட்டு அதை அதிகமாக பயன்படுத்துகிறத பார்த்துருப்பீங்க. அதே போல தான் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது கெமிக்கல் கலந்தது கிடையாது. நம்ம சொல்கிறது பச்சை கற்பூரம் அப்படின்னு மரத்திலிருந்து நேரடியாக எடுக்கக்கூடியது. இது எங்கேருந்து எடுக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் நம்ம முன்ன பதிவில் தெளிவாக குறிப்பிட்டு இருந்திருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு ஆதாரமாக ஒரு விஷயத்த சொல்லணும். இது எப்படி வந்துட்டு பச்சை கற்பூரமானது செல்வத்தை ஈர்க்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் நம்ம திருப்பதி லட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. நீங்கள் சாப்பிடும்போதே அதோட சுவையை உணர முடியும். அதே போல் வாசனைக்காகவும் வந்துட்டு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவாங்க. வாசனை இருக்கின்ற இடத்துல லக்ஷ்மி இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் திருப்பதிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினேன் அப்படின்னா, திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அலங்காரத்தின் போது அந்த ஏழுமலையானுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை தாவாங்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை எப்போவுமே வைப்பாங்க. அலங்காரத்தின் போது வைப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ கொஞ்சமாக நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மட்டும் அந்த பச்சை கற்பூரமானது வைக்கப்படுகின்றது. அப்போ எல்லா கோயிலையும் வச்சா செல்வம் வருமே அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், பச்சை கற்பூரம் பயன்படுத்தும் இடத்திலெல்லாம் செல்வ செழிப்பு இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அதை நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம் தான். ஆனால் அதை முறைப்படி பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பு வாய்ந்தது. உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் அங்கே பச்சை கற்பூரத்தோட பயன்பாடு ரொம்பவே அதிகம் அங்கே சரி, இப்போ நம்ம வீட்டில் எப்படி பயன்படுத்தலாம் நம்மளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஏன்னா பச்சை கற்பூரமானது செல்வத்தை ஈர்க்கக்கூடியதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சுட்டு உங்களுக்கு நாம் சொல்லியாச்சு. சரி, எப்படி வீட்டில் பயன்படுத்துறது அப்படின்னா, பெரும்பாலும் ஓப்பன் ஏரில் வச்சுட்டிங்க அப்படின்னா கரைஞ்சிரும். சாதாரண கற்பூரமும் கரைஞ்சிரும், பச்சை கற்பூரமும் கரைஞ்சி போயிடும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெட் கலர் வெல்வெட் கிளாத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக, நீங்கள் நிறைய பச்சை கற்பூரம் வேண்டாம், நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ஒரு 20 கிராம் இல்லை 10 கிராம் வாங்கினா போதும். அதுலேயும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சிகப்பு கலர் வெல்வெட் கிளாத்தோ இல்லை சிகப்பு கலர் கிளாத்து நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. இன்னும் சில விஷயங்கள் அதில் வைக்கணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் கிராம்பு இருக்கும், சமையலுக்கு பயன்படுத்துறது. அந்த கிராம்பில் வந்துட்டு ஒரு 4 கிராம்பு எடுத்து அதில் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, ஏலக்காயில் ஒரு 2 துண்டு, அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ வந்துட்டு ஒரு 2 பூ. இதை கொண்டு போய் நீங்கள் எங்கே வச்சிடணுன்னா அந்த துணியில் வந்து வச்சுக்குங்க. அந்த சிகப்பு கலர் துணியில் வச்சுட்டு இதை சரியாக மடிச்சுட்டு இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே காசை வைக்கிறீங்களோ, காசை வைப்பதற்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது இல்லைங்களா, பணப்பெட்டியாக இருக்கலாம், பீரோவாக இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு பத்திரமா இதை வைக்கணும். இதை வைக்கும் போதே உங்கள் மனசில் நேர்மறை ஆற்றலோடு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கணும்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. கண்டிப்பாக இனிமேல் நம்ம வீட்டில் பண கஷ்டம் இருக்காதுங்கிறத மனசில் உறுதியாக சொல்லிக்கிட்டு உள்ள வைங்க. பணத்தை இது ஈர்க்க ஆரம்பிக்கும், நல்ல வழியில் ஈர்க்கும். அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த வாசமானது வந்துட்டு லக்ஷ்மி தேவியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால் அதுக்கப்புறம் செல்வநிலை உங்கள் வீட்டில் வந்துட்டு சிறப்பாக இருக்கும்.
பணத்தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை உங்கள் வீட்டில் அரிசி பஞ்சம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசி போட்டு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த இடத்துல ஒரு பேப்பரில் ஒரு 2 அல்லது 3 மட்டும், ரொம்ப அதிகமாக வேணாம், 2 அல்லது 3 மட்டும் பச்சை கற்பூரத்தை வச்சு அதை நல்லா மடித்து, அது அரிசியோட கலந்துடக்கூடாது, அந்த அரிசி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு வைங்க. எப்போவுமே உங்கள் வீட்டில் அரிசிக்கு பஞ்சம் வராது அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த பொருளில் வந்துட்டு தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு டம்ளரில் பன்னீர் ஊற்றிக்கிட்டு பன்னீரில் பச்சை கற்பூரத்தை கலந்துக்குங்க. அதில் கிராம்பு 2, ஏலக்காய் 2 கலந்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்துட்டு கலக்கணும். கொஞ்சமாக லைட்டாக கலந்துட்டு அதை நீங்கள் மேசை மேலே வச்சிடலாம். மேசையிலையும் அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு சாமி படம் வச்சுருப்பீங்கள்ல, அதுக்கு வந்துட்டு ஊதுபத்தி கொளுத்துறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல கூட வச்சிடலாம். இதன் மூலமாக உருவாகின்ற நறுமணமானது லக்ஷ்மியோட வசீகரத்தை ஈர்க்கக்கூடியது அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனாலையும் அங்கே வந்துட்டு உங்களுக்கு செல்வ சேர்க்கையானது உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பச்சை கற்பூரத்தை முறையாக பயன்படுத்துங்க, நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க. அதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. 2 மணமாக வச்சா வருமா வராதா, செல்வம் சேருமா சேராதா அப்படிங்கிற டயலமோல எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தாதீங்க. எதுவுமே ஒரு அளவுக்கு மீறி போயிட்டாலும் அது பிரச்சனையாக போயிடும். அதனால் ஒரு லிமிட்டாக பயன்படுத்துங்க. சரி, இப்போ ஒரு தடவை மடித்து வைக்கிறோம், அதை எப்போ மாற்றுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பீரோவில் வைக்கிறதையும் கூட மாற்றிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவர்களும் பயன்பெறட்டும். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.